ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். நிறைய ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதுக்காக சென்னா இதை மாதிரி முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தேவையான நீங்கள் விரும்புகிற தானியங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிடுங்க ரமதானுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சு இதை மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவி குருமா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சை பயிறு. இது பச்சை பயிறு ஒரு 5 மணி நேரம் இப்போ ஊறி வந்திருக்கு. நல்லா ஊறின பிறகு நல்லா களைஞ்சிடணும். நல்லா களைஞ்சிட்டு இதை மாதிரி துணியில் போட்டிருக்கேன். போட்டுட்டு துளி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த பச்சை பயிரை பார்த்திங்கன்னா நான் முளை கட்ட போகிறேன். நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி ஊற வச்சும் நீங்கள் குருமா செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி துணியில் சுற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். இது மாதிரி வச்சுட்டு மறுநாள் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக முளை விட்டுருக்கும். இப்போ மறுநாள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் எப்படி முளை விட்டுருக்கு பாருங்கள். இப்படியே எப்படி சூப்பராக முளை வந்திருக்கு பாருங்கள் ஒரு நாள்லையே. இதை மாதிரி முளை கட்டி சாப்பிட்டோம்னா பச்சையாகவே நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அதிகமான சத்து இருக்குது. சாலட் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பச்சை பயிரை வச்சு முளை கட்டிய பச்சை பயிறு அடை செய்யலாம், தோசை செய்யலாம், பாயசம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். நாம் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் செய்வோம். அதுக்கு இஞ்சி பூண்டு நமக்கு ரெடியாக இருக்கணும். நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்க போகிறேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்பேங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன செய்வேன்னா 250 கிராம் இப்போ பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்துட்டு இதை மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஈஸியாக தோல் ரிமூவ் பண்ணணுன்னு பூண்டில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடுங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் ஊறினுச்சின்னா ரொம்ப ஈஸியாக தோல் ரிமூவ் ஆகிடும். தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்களா, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மண்ணெல்லாம் இல்லாமல் அலசுறதுக்கு இஞ்சியையும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 250 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். 250 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். இதை மாதிரி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நினைக்கிற இதே மெத்தடில் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பச்சை நிறம் மாறாது, அப்படியே இதே மாதிரியே மெயின்டைன் ஆகும். அதுக்கு நான் சொல்லியிருக்கிற டிப்ஸு இதாங்க. நான் செய்கிறது என்னென்னா நல்ல எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சிப்பேன். எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இதில் வேறு எதுவும் உப்போ எதுவுமே சேர்க்கறது இல்லை. இதை நல்லா ஃபைனாக இதை மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் நான்வெஜ் சமையலே கிடையாது. அதுக்கு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவசியமாக அரைச்சி வச்சுக்கணும். அதுவும் ரமலான் மாதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்ம வாங்கி வைக்க வேண்டியது பிரியாணி ரைஸுங்க. பிரியாணி புலாவ் ரெண்டுமே அதிகமாக சமைப்போம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா பொடிசாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 24 கேரட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது. பாஸ்மதி ரைஸ் சுவையாக தான் இருக்கும். ஆனால் நோன்பு டயத்தில் பாஸ்மதி ரைஸ் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ சஹர் சாப்பாட்டுக்கு பாஸ்மதி ரைஸில் சமைச்சோன்னா தாகம் அதிகமாக எடுக்கும். அது சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அன்றைக்கிங்க அதிகமாக நம்ம தண்ணி குடிப்போம். பாஸ்மதி ரைஸை தவிர்த்து நீங்கள் விரும்புகிற ஜீரக சம்பா மற்ற எந்த ரைஸாக இருந்தாலும் பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணலாம். சில வண்டு வராமல் இருக்க 2 வரமிளகாயை வச்சுக்கிறேன். வரமிளகாயும் காஞ்சதாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டு இட்லி மாவு ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோன்பு திறக்க பேரிச்சப்பழம் இல்லாமல் நோன்பு திறக்க மாட்டோம். ரொம்ப முக்கியமான பொருள் நோன்புக்கு பேரிச்சப்பழம். அதிகமாக நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா சும்மா சாதாரணமாக வச்சிட்டோம்னா வண்டு வந்துடும். அதுக்காகத்தான் உங்களுக்கான இந்த டிப்ஸ் சொல்கிறேன். இதை மாதிரி கொட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி வச்சுக்கோங்க.
இடம் சேவ் ஆகும். அதுபோல் நிறைய நாள் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். இதில் நீங்கள் குழந்தைங்களுக்காக பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை போல் என்ன பிடிக்குமோ அதை வச்சு இதை மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாதாரண நேரத்துலையுமே நிறைய பெரிச்சப்பழம் வாங்கிட்டிங்கன்னாலும் இதை மாதிரி கொட்டை எடுத்துட்டு ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது. ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி எடுத்து வச்சுக்கிறேன். புளி என்ன டிப்ஸ்னால், ஒரு கொட்டை அங்கங்கே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வண்டு பூச்சி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மசாலா டப்பா எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அது மாதிரி கரம் மசாலா எல்லா டப்பாலையும் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நிரப்பி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரமலான் மாத ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்ட் 3 பார்த்துட்ருக்கீங்க. பார்ட் 2 பாருங்கள். அதில் குழம்பு மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஊறுகாய் விருப்பமாக சாப்பிடுவீங்களோ அந்த ஊறுகாயை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தாளித்து. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.